ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். இன்றைக்கி நான் எதை பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன்னா, அனுஜா அப்படின்ற ஒரு படம். ஒரு ஷார்ட் ஃபிலிம். இது ஒரு ஹிந்தி ஷார்ட் ஃபிலிம். இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து 22 நிமிஷம் தான். அந்த ஷார்ட் ஃபிலிம் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தயாரித்து அதில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் இந்த வருஷத்தில் ஆஸ்கார் அவார்டுக்கும் நாமினேஷன் ஆகிருக்கு. ஷார்ட் ஃபிலிம் பெஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் அவார்டு கேட்டகரியில் ஷார்ட் ஃபிலிம் வந்து கேட்டகரி ஆகிருக்கு. ஸோ இந்த படம் அப்படி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். அனுஜா அப்படின்ற ஒரு பொண்ணும் அவங்க அக்காவும் ஒரு கார்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. கார்மெண்ட் கம்பெனியில் டெய்லி அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. வருமானம் இல்லை. அக்காவுக்கு தனிப்பட்ட முறையில் கனவுகள் இருந்தாலும் அதை அடைய முடியாதுன்னு தெரியுது. ஏன்னா டெய்லி அவங்க வந்து திருட்டுத்தனமாக ஒரு ஐடியா பண்ணி ஒரு துணி பேக் வந்து மிச்சம் இருக்கிற துணியிலேருந்து பண்ணுறாங்க. அதை ரொம்ப ஸ்மார்ட்டாக போய் விற்றுட்டு வர அந்த பொண்ணு அனுஜா. இப்படியான சுச்சுவேஷனில் ஒரு நாளைக்கு வந்து அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது. கணக்கு போடுறதுல ரொம்ப ஸ்மார்ட்டாக ஈஸியாக மனக்கணக்கிலே போடக்கூடிய அளவுக்கு டேலண்ட் இருக்குதுன்னு சொல்லி தெரிய வருது. அதை வந்து அவரோட ஸ்கூல் வாத்தியார் வந்து சொல்கிறார், இந்த பொண்ணெல்லாம் நீங்கள் வந்து வேலைக்கு வச்சுக்காதீங்க, ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் அதெல்லாம் வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ருவாரு. இப்போ அவரோட கணக்கு விஷயத்தை வந்து இந்த ஓனர் செக் பண்ணுறாரு. செக் பண்ணும்பொழுது அந்த பொண்ணு கரெக்டாக கணக்கு சொல்லுது. கணக்கு ஆன்சர் கரெக்டாக சொன்னோன்னா இப்போ என்ன சொல்கிறாருன்னா, வர செவ்வாய்க்கிழமையிலேருந்து நீ உண்மை இங்கே வரவனா செவ்வாய்க்கிழமை ஆஃபீஸ்க்கு வந்துரு. ஆஃபீஸ்க்கு வந்து என் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலை செய்யணும்னு சொல்கிறாரு. அப்படி வரலன்னா உனக்கு உங்கள் அப்பாவுக்கு இங்கே வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அந்த செவ்வாய்க்கிழமை வருது. இந்த அனுஜா தன்னுடைய அக்காவுடைய கனவையும் தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த டெய்லி செலவுக்கே காசு இல்லாமல் இந்த வருமானத்தை மட்டுமே நம்பிட்டு இருக்க அந்த 2 குழந்தைகளும், பெண் குழந்தைகளும், அதுவும் பெரிய வயசுலாம் கிடையாது. இந்த பொண்ணுக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும். அந்த அக்காவுக்கு வந்து ஒரு 14-15 வயசு இருக்கும். இவங்க 2 பேரும் தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வாழ்க்கையில் அந்த பொண்ணு இப்போ வந்து அனுஜா எடுக்கக்கூடிய முடிவு தான் என்ன அப்படின்றது தான் இந்த கதை. இந்த கதையில் கிளைமேக்ஸில் அவங்க வந்து கதையை சொல்லிட்டாங்களா, அந்த பொண்ணு போய் வேலைக்கு சேர்ந்துருச்சா சேரலையா அப்படின்றதெல்லாம் பற்றி அவங்க பேசவே இல்லை. ஏன் பேசாததுக்கு காரணம் என்னென்னா, இதுக்கு பின்னாடி என்னன்ற எப்படி இந்த கதையை உருவாச்சுன்றதுக்கு வந்து ஒரு இந்த மாதிரியான ஸ்லம்ஸில் ஏழை இளைஞர்களுக்கான இலவச கல்வி கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட்லேருந்து தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இதில் நடித்த அந்த பெண் தான் இந்த கதையிலையும் நடிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரிஜினல் பெண் குழந்தை தான் இந்த கதையிலும் நடிச்சிருக்கு. ஸோ அதுலேருந்தே தெரிய வரலாம் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்றது. பட் இந்த படம் ரொம்ப நிறைய கேள்விகள் எழுப்புது. ஏன் நிறைய கேள்விகள் எழுப்புதுன்னா, இன்னைக்கு இந்த அனுஜா இந்த மாதிரி ஏதோ முடிவு எடுத்து அந்த முடிவு பாசிட்டிவோ நெகட்டிவோ ஒரு விஷயம் நடந்தது. ஆனால் இந்த மாதிரி கேள்விகளை மட்டுமே கேட்டுட்டு இந்தியாவில் எத்தனை குழந்தைகள் படிக்க முடியாத நிறைய திறமை இருந்தும் இருக்காங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த கேள்வி தான் இந்த குடும்பத்துக்கான வெற்றினே சொல்லணும். இது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. பார்த்துட்டு உங்களுக்கு கருத்து சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த படம் ஆஸ்கார் அவார்டு வின் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல கவனத்தை பெறும். ஏன்னா இந்த மாதிரியான அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரன்ஸுக்கு கல்வியை கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வந்து உருவாகுவாங்க. அதனால் இந்த படத்தை வந்து நிச்சயமாக நம்ம ஆதரிக்கணும். பார்த்துட்டு உங்கள் கருத்து சொல்லுங்கள். இது நெட்ஃப்ளிக்ஸில் வந்துருக்கு.